காலத்தை வென்ற கதைகள் மீண்டும் உங்களுக்காக உங்கள் ஸ்டோரிஸ் வித் செல்வி சேனலில் உங்களுடன் தாமரை செல்வி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கதை மலைக்கள்ளன். வாருங்கள் கதையை தொடரலாம். இதுவரை பூங்கோதைய காத்தவராயன்தான் கடத்தி இருப்பான்னு ஒரு முடிவுக்கு வர இன்ஸ்பெக்டர் கிட்ட பூங்கோதை மலைக்கள்ளன் கிட்ட இருக்கிற விவரத்தை சொல்றார் சொக்கேசர். சொக்கேசர் கிட்ட கூடிய விரைவில் பூங்கோதையை கண்டுபிடிச்சு தரேன்னு நம்பிக்கை கொடுத்து அனுப்பி வைக்கிறார் இன்ஸ்பெக்டர். இனி அந்த தாத்தாவை நம்பி பூங்கோதை மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற அவரோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க போற பாதை ரொம்ப பயங்கரமான காட்டு மிருகங்கள் நிறைஞ்ச வழி. வழியில பூங்கோதை சிறுத்தை காட்டுப்பண்ணியோட சண்டையெல்லாம் பார்த்து கொஞ்சம் மிரட்சியோட தாத்தா பின்னாடியே போறாங்க. அந்த காட்டுப்பகுதியை தாண்டின பிறகு ஒரு பெரிய மலை குகைக்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா அங்க கட்டுமஸ்தான ஆட்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாத்தாவை பார்த்ததும் அவருக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு அங்க சக்கரம் மாதிரி இருக்கிற ஒரு விசைய திருக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த விசையை திருக ஆரம்பிச்சதும் மலையிலிருந்து ஒரு இயந்திரம், சொல்ல போனா கேபிள் கார் மாதிரின்னு வச்சுக்கலாம், ஒன்று மலை குகையை நோக்கி வருது. இது எல்லாத்தையும் ஒரு பிரமிப்போட பார்த்துக்கிட்டு தாத்தா பின்னாடி போறாங்க பூங்கோதை. அந்த கேபிள் கார்ல பெரியவரும் பூங்கோதையும் ஏறி உட்கார அந்த ஆட்கள் திரும்ப அந்த சக்கரத்தை சுத்த ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேபிள் கார் மேல போக ஆரம்பிக்குது. அந்த இக்கட்டான நிலையிலையும் இதையெல்லாம் பார்க்க பூங்கோதைக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அவங்களோட ஆச்சரியத்தை பார்த்த அந்த தாத்தாவும் அந்த இடத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போறாரு. இப்படி ஒரு சாகச பிரயாணம் ஒரு வழியா முடிஞ்சு மலைக்கு அந்த பக்கம் 2 பேரும் வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனா ஆச்சரியங்கள் இன்னும் முடியல. அங்க இருந்த ஒரு பாறையில யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கிற ஒரு கதவை பெரியவர் திறக்க உள்ள பார்த்தா அங்கேயும் ஒரு விசை இருக்கு. அதை அவர் திருக அந்த குகையோட கதவு திறக்குது. பெரியவர் முன்னால போக கொஞ்சம் பயந்தபடி பின்னாடியே பூங்கோதையும் போறாங்க. அவங்க உள்ள போனதும் அந்த குகையோட கதவு தானாவே மூடிக்குது. அந்த குகைக்குள்ள போனா ஒரு சிற்பங்கள் வச்ச ஒரு கட்டடம் மாதிரி ஒரு கதவு இருக்குது. அந்த கதவுக்கு முன்னாடி ஒரு பெரிய மணி தொங்குது. அந்த மணியை பெரியவர் அடிக்கிறார். அது வரைக்கும் இந்த வித்தியாசமான விஷயங்களை பார்த்த பூங்கோதைக்கு ஆர்வம் தாங்கல. இது என்ன ஆராய்ச்சி மணியான்னு பூங்கோதை கேட்க அதை கேட்டு சிரிச்சுட்டு, விஜயபுரி நகரத்தோட பூங்கோதை அம்மா விருந்தாளியா வந்திருக்காங்கன்னு என்னோட ராஜ்ய மக்களுக்கு அறிவிக்கிறேன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கட்டடத்தோட கதவு திறக்குது. வாமான்னு பெரியவர் சொல்ல சுத்தி முத்தி பார்த்தபடி உள்ள போறாங்க பூங்கோதை. அவங்க உள்ள வந்ததும் 3 பெண்கள் அவங்கள நோக்கி ஆர்வமா ஓடி வராங்க. 3 பெண்கள்ல ஒருத்தங்களுக்கு நடுத்தர வயசு இருக்கும், மற்ற 2 பேரும் சின்ன பொண்ணுங்க. தனக்காக காத்திருந்த மாதிரி அந்த 3 பேரும் சிரிச்சபடி வரவேற்கிறத பார்த்த பூங்கோதைக்கு ஒண்ணுமே புரியல. பூங்கோதை கையில கழுத்துல எந்த நகையும் இல்லாததை பார்த்த அந்த அம்மாவுக்கு ரொம்பவே சங்கடமா போயிடுது. பாவிங்க, இப்படி திருடிட்டாங்களேன்னு பூங்கோதையை பார்த்து சொல்ல அந்த பெரியவர் அந்த 3 பேரையும் பூங்கோதைக்கு அறிமுகப்படுத்துறார். அந்த நடுத்தர வயசு பெண்மணியோட பேர் சின்னி. அந்த 2 சின்ன பொண்ணுங்களோட பேர் அள்ளி, வள்ளி. சின்னி கிட்ட பூங்கோதையை கவனிச்சுக்க சொல்லிட்டு அவர் தன்னோட அப்பாவை பார்க்கறதுக்காக போயிட்டார். இவரே வயசான தாத்தா, இவரோட அப்பானா? அந்த 3 பேரும் பூங்கோதையை ரொம்ப பாசமா வரவேற்றாலும் பூங்கோதைக்கு அது பழக்கம் இல்லாத இடம் தானே. கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு பூங்கோதை நிக்க, சங்கோஜப்படாதம்மா, இது உன்னோட வீடா நினைச்சுக்கன்னு சொல்லிட்டு வள்ளி கிட்ட பூங்கோதை களைப்பு தீர குளிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய சொல்றாங்க. அள்ளி கிட்ட பூங்கோதைய சாப்பிட கூட்டிட்டு போக சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. அள்ளி பூங்கோதைய சாப்பிட கூப்பிட தனக்கு பசி இல்லைன்னு சாப்பிட போக மறுக்கிறாங்க பூங்கோதை. ஆனாலும் அள்ளி விடாம, ஏன் அக்கா சாப்பாடு மேல உங்க கோபத்தை காட்டுறீங்க, உங்களுக்காக சின்னி அம்மா ஆப்ப சுட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட பூங்கோதைக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. நான் வருவேன்னு முன்னாலேயே தெரியுமான்னு கேட்க அது கள்ளி ஓ தெரியுமேன்னு சொல்ல பூங்கோதைக்கு சந்தேகம் ரொம்பவே ஜாஸ்தியாயிடுது. ஓ எல்லாமே முன்னேற்பாடவே நடந்து இருக்கான்னு கேட்டுட்டு கலக்கத்தோட அங்க இருந்த ஒரு மேடையில அயர்ந்து உட்கார்ந்துருக்காங்க பூங்கோதை. வாங்கக்கா சாப்பிட போலான்னு அவங்க கையை பிடிச்சிட்டு அள்ளி கூப்பிட அப்ப அங்க வர்ற அழகான வாலிபன் துள்ளி குதிச்சபடி ரொம்ப சந்தோஷத்தோட பூங்கோதைன்னு கூப்பிடபடி அங்க வர்றார். அவரை பார்த்ததும் அதிர்ச்சியோட பூங்கோதை எந்திரிக்கிறாங்க. அவங்கள பார்த்து வசீகரமா ஒரு புன்னகை செய்கிறார் அந்த வாலிபன். அந்த வாலிபன் அங்க வந்ததும் அவங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு அள்ளி அங்க இருந்து நகர்ந்து போயிடுறாங்க. வந்தவரை ஏற இறங்க பார்த்த பூங்கோதை யாருன்னு கேட்க அதுக்கு கலகலன்னு சிரிக்கிறார் அந்த வாலிபன். ஏன் இப்படி ஆச்சரியமா பாக்குற, எனக்கு தெரியலையா பூங்கோதை, எங்கோ பார்த்த மாதிரி இருக்கான்னு ரொம்ப உரிமையோட வந்த வாலிபன் விளையாட பூங்கோதைக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க யாருன்னு குழப்பத்தோட பூங்கோதை கேட்க அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு பூங்கோதைக்கு முதுக காட்டிட்டு தன்னோட குரலை மாத்தி, என்னம்மா உனக்கு உபகாரம் பண்ணினவன அதுக்குள்ள மறந்துட்டியேன்னு பேச பூங்கோதைக்கு தன்னோட கண்ணு காது 2யுமே நம்ப முடியல. வந்த வாலிபன் வேற யாரும் இல்ல, அந்த வயசான தாத்தாவே தான்.
நமக்கே இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கே, அப்ப பூங்கோதைக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படின்னா இவர்தான் மலைக்கல்லனா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.